தாக்கிய கர்நாடக குண்டர்களை உடனே கைது செய்ய வேண்டும். இதற்கு ஒத்துழைப்பு தந்த கர்நாடக அரசை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த விஷயத்தில் நமது தமிழக முதல்வர் எடுத்த முடிவு சரியானதே என்று நாங்கள் கருதுகிறோம். இருந்தாலும் கன்னடர்கள் தங்களுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியும் என்று ஒருபோதும் அவர்கள் நினைக்கக்கூடாது. எங்களுக்கும் அடிக்க தெரியும். நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம். அதே போன்று ஒரு சில ஊடகங்கள் வன்முறையை தூண்டுவது போல செயல்படுகிறது. ஒரு லாரி டிரைவர் ஜட்டியோட நிக்கிற மாதிரி போடுறாங்க, ஒரு நியூஸ் போடுறாங்க, ஒரு டைம் போட்டு காமிச்சா பரவாயில்ல. அதை 1 மணி நேரம் ஒளிபரப்புனா தமிழர்களுக்கு கோபம் வருமா வராதா? ஊடகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதே ஊடகம் அவருடைய வைகுண்டராஜனை பத்தி அவங்களால ஒளிபரப்ப முடியுமா? நாங்க 320 பக்கம் வைகுண்டராஜனை பத்தி குற்றப்பத்திரிக்கை, அதாவது அதோட ரிப்போர்ட் வச்சிருக்கேன், ஒரிஜினல் நகல். அதை பத்தி விவாதிக்க நியூஸ் 7 ரெடியா இருக்காங்களா? இதே மாதிரி சன் நியூஸ பாத்தீங்கன்னா, இங்க சன் நியூஸ்ல என்ன வருது? கன்னடரை உடனே கைது பண்ணணும்னு வருது. அதே சன் டிவி நடத்துற உதயா நியூஸ்ல எப்படி தெரியுமா வருது? அதாவது அந்த கன்னடரை பத்தி தவறா போட்ட தமிழிடம் உடனே கைது செய்து வருது. நீங்க பொழப்பு நடத்துறதுக்கு தமிழர்கள் எங்க முதுகுல தான் நீங்க குத்தணுமா? இதைத்தான் எங்க தலைவர் பாரிவேந்தர் நீர்நிலையை பாதுகாக்கணும்னு அன்னையில இருந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. தேசிய அளவுல நீங்க நீர்நிலைய ஒண்ணு சேர்க்கல இல்லையோ, அட்லீஸ்ட் தமிழ்நாடு அளவுலயாவது நதி நீரை ஒண்ணு சேர்த்து நீங்க பாதுகாக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். சன் டிவி அதே மாதிரி உதயா நியூஸ் அங்கே வச்சுக்கிறாங்க, சன் நியூஸ் அங்கே வச்சுக்கிறாங்க. பாதிக்கப்படுறது இதே தமிழ் மக்கள் தான். இதே ஏர்செல் மேக்சிஸ் வழக்க தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், காவேரி கலாநிதி மாறன், இவங்க 3 பேரும் விவாத நிகழ்ச்சியில உட்கார வைங்க. நான் கேட்கிறேன், இவங்க 3 பேரும் பதில் சொல்ல முடியுமா? ஏர்செல் மேக்சிஸ் வழக்க பத்தி இவங்க விரிவா சன் டிவில போட முடியுமா? அதெல்லாம் பண்ணாதவங்க வன்முறையை தூண்டுற மாதிரி செயல்படுறாங்க. இத அவங்க குறைச்சுக்கிறேன்னு கேட்டுக்கிறேன். முதல்ல கர்நாடகா அந்த குண்டர்களை கைது செய்யணும், விவசாயிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிக்கின்றோம். கர்நாடக அரசை கண்டிக்கின்றோம். பாதுகாப்பு கொடு.